இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உம்முடைய அருள் பிரசன்னத்திலே நாங்கள் ஜெபிக்க, உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபை நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசங்கள் மூலமாக நாங்கள் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்றும், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்றும், நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீர் அழைப்பு விடுக்கின்றீர். உம்முடைய அருளால் நாங்கள் இந்த உலகத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமது உடனிருப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். சுகத்தை கொடுக்கின்றீர், ஆறுதலை கொடுக்கின்றீர், மன்னிப்பை கொடுக்கின்றீர், நம்பிக்கையை கொடுக்கின்றீர். நீர் கொடுக்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது, அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிந்திருக்கிறது என்றும், ஞானம் மனித நேயமுள்ளது என்று தெல்லம் தெளிவாக விளக்கி ஆண்டவர் கூறுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞானத்தை அறிந்து கொண்டு ஞானத்தை பின்பற்றி வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நாம் மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும் என்றும், நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கூறுகின்றார். தனது அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார்: கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று நம்பிக்கையின் மேன்மையை பற்றி ஆண்டவர் விளக்கி கூறுகின்றார். இயேசு ஆண்டவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். அதேபோல நாமும் இறைவனில், இயேசுவில், தூய ஆவியில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். நாம் நம்பிக்கையோடு வாழும் பொழுது இறைவன் ஞானத்தை கொடுப்பார், மற்றவர்களை மன்னிக்கின்ற சக்தியை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.